அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் இரவோடு இரவாக முதல்வர் ஸ்டாலின் திகார் சிறையில் அடைப்பு. இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியாயிருக்கு. ஸோ ஏற்கனவே இப்போ திமுகவில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருடமே அமைச்சரவை மாற்றம்னு பார்த்தீங்கன்னா 6வது முறையாக அமைச்சரவை மாற்றம் ஏற்படுது. இதில் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களும் அமைச்சர் பொன்முடி அவர்களும் இருவருமே பார்த்தீங்கன்னா இதில் நீக்கப்பட்ட சம்பவம் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. செந்தில் பாலாஜி தரப்பும் பொன்முடி தரப்பும் பார்த்தீங்கன்னா இருவருமே பெரிய கலவரத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இதன் அடிப்படையில் தான் இப்போ இரவோடு இரவாக பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நிறைய எதிர்ப்புகளும் அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா உண்மைகளை ஒப்புக்கொள்ள போகிறாரு அப்படின்ற மாதிரியும் தகவல் வழியாக இருக்குது. இதன் அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜியுடைய உறுப்பினர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் உண்மைகளை ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும் அப்படின்ற மாதிரி ப்ரெஷர்கள் கொடுத்து வரும் நிலையில் தான் இப்போ அதிரடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வசமாக சிக்க போகிறாரு. இப்போ நடந்த ஊழலின் அடிப்படையில் செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட போகிறார் இல்லையா? இதன் அடிப்படையில் தான் இப்போ திமுகவுடைய அமைச்சரவையிலேருந்து தூக்கப்பட்ட சம்பவம் முக்கிய காரணமாக விளக்கப்படுது. இதன் அடிப்படையில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவருடைய உறுப்பினர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் உண்மைகளை ஒப்புக்கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி ப்ரெஷர்களை கொடுத்துருக்காங்க. இதன் அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன செய்ய போகிறாரு அப்படின்றது தான் பெரிய கேள்வியாகவே இருக்குது. இதன் அடிப்படையில் தான் இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா சிறையில் அடைக்கப்பட போவதாக தகவல் வெளியாக இருக்குது. இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இப்போ டாஸ்மாக் கூடிய நிறுவனத்தில் நடந்த ரைடின் அடிப்படையில் செந்தில் பாலாஜி அதே மாதிரி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா செம்மன் கோரை வழக்கிலும் பொன்முடி அவர்கள்லாம் வசமாக சிக்கி இதே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சிக்கியிருக்காங்க. இருந்தாலுமே இருவருமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஊழல் செய்யப்பட்ட நிறுவனமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இவங்களாம் செய்திருக்காங்க அப்படின்ற மாதிரி பெரிய தகுந்த டாக்குமெண்ட்டுகள்லாம் இருந்திருக்கக்கூடிய நிலையில் இப்போ அமைச்சரவை மாற்றத்தில் இருவருமே நீக்கப்பட்டிருக்காங்க. இதைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே செய்த ஊழலும் அதே மாதிரி இப்போ சமீப காலத்தில் டாஸ்மாக் நிறுவனத்தில் நடந்த ரைடின் அடிப்படையிலும் இப்போ பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு. இதன் அடிப்படையில் தான் இருவருமே ராஜினாமா செய்திருக்காங்க. இதன் அடிப்படையில் இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வசமாக செக்யூரிட்டி இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திமுகவில் பார்த்தீங்கன்னா அனைத்து அமைச்சர்களுமே கைக்கூலியாக தான் வேலை செய்துட்டு இருக்காங்க. வரக்கூடிய பணங்கள் அனைத்துமே திமுகவுடைய தலைமையகத்துக்கு தான் சொல்லும். இவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஆட்சியாக தான் இருக்குது. இருந்தாலுமே அவங்க தனிப்பட்ட விஷயத்துக்காக எந்த ஒரு பணமும் செலவு செய்யாத கூடிய அளவிற்கு தான் ஒரு பேருக்கு தான் அமைச்சராக இருக்காங்களே தவிர வேறு எந்த ஒரு அனுபவம் இல்லாமல் இருக்காங்க. இதன் அடிப்படையில் தான் இப்போ அனைத்து உண்மைகளும் வெளிவரப்போகுது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சிறையில் அடைக்கிறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளுமே நடந்திருக்கு. என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.